बच्चे बिगड़ते हैं किसके वजह से? आलोचना। बच्चे बिगड़ते हैं किसके तरफ से? माँ बाप की तरफ से या दोस्तों की तरफ से या खराब आदतों की वजह से? कैसे बच्चे बिगड़ते हैं, ये हमारा बात करने के लिए आ रहे हैं इंसाफ करने वाले रिजवाना बिन्त मोहम्मद हुसैन, और साथ में आ रहे हैं मेहताब परवीन बिन्त नवाजुद्दीन और सहर आफरीन बिन्त मंजूर अली, फाहिना बिन्त अब्दुल हक, ये आए हैं और ये लोग एक मशवरा करेंगे। उस मशवरे को अच्छी तरह से सुनिए और गौर कीजिए। बच्चों के हाथ में दुआ कीजिए। वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பிள்ளைகள் கெட்டு போவதற்கும் அவர்கள் கெட்டு போவதற்கும் யார் காரணம்? பெற்றோர்களா, நண்பர்களா, சூழ்நிலைகளா என்று அழகிய தலைப்பில் இங்கு கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலம் ரொம்ப மோசமாயிடுச்சு. குறிப்பா நம்ம பிள்ளைகளோட காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. நீ மட்டும் சுத்தமா அப்படின்னு நீங்களா என்ன பார்த்து சொல்றீங்க, எனக்கு நல்லாவே கேட்குது. இன்னைக்கு இப்படிதான் யாரும் கண்டுக்காதீங்க. கடந்த காலத்தை விட இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லா வகையிலும் அறிவாளியா தான் இருக்கிறாங்க, திறமைசாலியா இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை ஈஸியா சால்வ் பண்றாங்க. அதுவும் நம்ம பிள்ளைங்க பேசுற பேச்சு இருக்கே, சில சமயத்துல அவங்க பேசுற பேச்சு பெரியவங்க தலைய பிச்சுக்கிற மாதிரி பேசுவாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு பையன் கிட்ட நீ பெரியவனாலும் என்ன செய்ய போற என்று கேட்டார். அதுக்கு அந்த பையன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார் என்று சொன்னான். நான் அது கேட்கலடா, நீ பெரியவனாலும் என்ன ஆக போற என்று கேட்டார். அதுக்கு அந்த பையன் நான் மாப்பிள்ளை ஆக போறேன் சார் என்று சொன்னான். நான் அது கேட்கலடா, நீ பெரியவனாலும் என்ன அடைய போற என்று கேட்டார். அதுக்கு அந்த பையன் நான் ஒரு பொண்ணு அடைய போறேன் சார் என்று சொன்னான். அடை முட்டாள், நான் அது கேட்கல, நீ பெரியவனாலும் உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போற என்று கேட்டார். அதுக்கு அந்த பையன் நான் நல்ல மருமகளை கொண்டு வருவேன் சார் என்று சொன்னான். உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? பேரன் பேட்டி தானே எதிர்பார்ப்பாங்க சார். சுத்தம், நான் போய் உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கு நான் பேசாமலே இருந்துக்கலாம் சொல்லி போயிட்டாரு. இப்ப இருக்கிற பிள்ளைங்க இப்படிதான், ரொம்ப உஷாரா. அதனால கடந்த காலத்தை விட இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லா வகையிலும் தெளிவாதான் இருக்கிறாங்க. ஆனா ஒழுக்கம் வரும்போது, கலாச்சாரம் வரும்போது இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப மோசம். நமக்கு தெரியுமா, டிவி, போன், சினிமா, இன்டர்நெட்னு அதுலயே முழுகி கிடக்குறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பெற்றோர்களா, நண்பர்களா, சூழ்நிலைகளா? என்ன பேசுறதுக்கு 3 பேர் வராங்க. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம். முதல்ல பிள்ளைங்க கெட்டு போவதற்கு பெற்றோர் தான் காரணம் என்று பேசுறதுக்கு மேஹதாப் பர்வீன் வராங்க. வாங்க மேஹதாப் பர்வீன், உங்க முத்தான கருத்துக்கள் அள்ளிட்டாங்க.
ஒரு சிறியதொரு பட்டத்தை கட்டுப்படுத்துவது போல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பெற்றோரின் ஒரு சிறிய நம்பிக்கை போதும் பிள்ளைங்களுக்கு. செய்யறாங்களா பெற்றோர்கள்? பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த பையனை பாரு எப்படி இருக்கிறான், பக்கத்து வீட்டு பையனை பாரு எப்படி பேசுறான், ஒப்பிட்டு தானே பாக்குறாங்க. நம்ம குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆக மொத்தம் பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு பெற்றோர் தான் காரணம். நல்லா வாங்குவாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்லா வாங்குவான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த அளவுக்கும் நண்பர்கள் தாங்க பேசுறதுக்கு ஷஹராஃபின் வராங்க. வாங்க ஷஹராஃபின், உங்க முத்தான கருத்து வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாஹி கல்லில் முத்தகீன்
நண்பர்கள் தான் காரணம்னு வானத்துல இருந்து மழை பொழிச்சு கடல்ல விழுந்தா உப்பா மாறுது, சிப்பிக்குள் போனா முத்தா மாறுது, சாக்கடையில விழுந்தா நச்சுதா மாறுது. தத்துவம் எல்லாத்தையும் சொன்னாங்க. அடுத்து தெரசாவை பத்தி சொன்னாங்க. அடுத்து தீர்ப்பொழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மொத்தம் எல்லாத்துக்கும் நண்பர்கள் தான் காரணம் பேசி முடிச்சிருக்காங்க. அடுத்து ஃபாஹினா வராங்க. அவங்க என்னதான் சொல்றாங்க பார்ப்போம். வாங்க ஃபாஹினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மைன். பிள்ளைகள் கெட்டு போவதற்கு யார் காரணம்? பெற்றோர்களா, நண்பர்களா, சூழ்நிலைகளா? என சிறந்த தலைவர் இங்கு கருத்துரையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் கெட்டு போவதற்கு சூழ்நிலை தான் காரணம் என நான் பேச வந்துள்ளேன். நடுவர்களே, இப்ப நம்ம 2025 இருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். இதுக்கு முன்னால இருந்த ஜெனரேஷனுக்கும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முந்தைய காலத்து பிள்ளைங்க விட இப்ப இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப மோசம் ஆயிட்டாங்க. ஒழுக்கம் இல்ல, பேசுறது இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்ல, நல்ல குணங்கள் இல்ல, நல்ல பேச்சு கூட இல்ல. ஒரு பையன் முதல் வகுப்புல தூங்கினான். டீச்சர் பார்த்துட்டாங்க. இப்பதானே கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள என்னோட தூக்கம்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னா காலையில 5 மணிக்கு ஏறிச்சு, தேய்ச்சு குளிச்சு அரை டிஃபன் சாப்பிட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு அப்பா கிட்ட கொட்டு வாங்கிக்கிட்டு 10 கிலோ கூட்டாங்க சுமக்க முடியாம கஷ்டப்பட்டு கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தா நீங்க பாடம் நடத்திக்கிற பேர்ல நீங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஏண்டா தூங்குன்னு கேட்டா என்ன நியாயம் அப்படின்னு ஒரு வகுப்பு ஆசிரியரை பார்த்து மாணவன் கேட்கிறான். பார்த்தீங்களா, யார்கிட்ட எப்படி பேசுன்னு மரியாதை கூட இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்ட இல்லாம போச்சு. உங்களை மாதிரி நினைக்கிறேன். என்ன பண்றது நடுவர் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லா விஷயத்திலும் அறிவா இருக்காங்க. நிறைய திறமை இருக்கு, நிறைய ஆட்கள் இருக்கு, எதையும் சமாளிக்க தைரியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒழுக்கம் மட்டும்தான் இல்ல. ஒழுக்கம்னா என்ன, எந்த கடலை கிடைக்கும் என்ற கேட்கிற அளவுக்குதான் இப்ப இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா சூழ்நிலை தான். செய்தித்தாள தோறலாம் அதுவே இப்படிதான். அதை விட செல்போனை தோறலாம் டிவியை தோறதாலும் இப்படிதான். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே மோசமான விஷயங்கள் நடந்துட்டுதான் இருக்கு. சரி, வீட்டுக்குள்ளதான் இப்படி வெளியே வந்தோம்னா நாங்க அதுக்கு மேல இப்படி பிள்ளைகள் கெட்டு கொட்டி தோறும் ஆக்குறது எல்லா விஷயங்களும் நடந்துட்டுதான் இருக்கு. பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறது 5% பாக்கி 95% தான் இருக்கு. அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அது மோசமான ஆபத்தான காலம்னு சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? அந்த காலத்தில் மாற்றத்தை பின்பற்றுவது கையில வேப்பமாக பிடிச்சது போல் இருக்கும். நெருப்பை பிடித்ததும் எப்படி கீழே போடும் நினைக்கிறோமோ அப்படிதான். உதாரணமாக ஒரு சுன்னத் தொழுகை தொழுது தொழுகை தொழுவோம் இல்ல, ஈமானை பாதுகாக்கிறதும் அந்த ஈமானப்படி நடத்துவதும் ரொம்ப போராட்டமாக இருக்கிறது. என்னதான் பெற்றவங்க ஒழுக்கமாக வளர்த்தாலும் நண்பர்கள் நல்லவராக இருந்தாலும் பிள்ளைகள் கெட்டு போவது காரணம் இன்றைக்குள்ள மோசமான சூழ்நிலை தான் காரணம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பேசி முடிச்சாச்சு. ஒரு பிள்ளையை கெட்டு போவதற்கு பெற்றோர் தான் காரணம் பேசியிருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க நண்பர்கள் தான் காரணம் பேசியிருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் தான் காரணம் பேசியிருக்கிறாங்க. 3 காரணம் தான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிள்ளைங்க சூழ்நிலைகளாலும் கெட்டு போறாங்க, பிள்ளைங்க பெற்றவங்களாலும் கெட்டு போறாங்க, நண்பர்களாலும் கெட்டு போறாங்க, இன்னைக்குள்ள சூழ்நிலைகளாலும் கெட்டு போறாங்க. நானும் பத்தே சொன்னேன், காலம் ரொம்ப மோசமாயிடுச்சு. வெளியே போகவே முடியல. வெளியே போற பிள்ளைங்க வீடு வந்து சேருவாங்களா இல்லையான்னு நம்ம வெளியே அனுப்பிட்டு வயிற்ற நெருப்ப கட்டி உட்கார வேண்டியதா இருக்கு. அதே அளவுக்கு மோசமான காலம். பிள்ளைங்க சூழ்நிலைகளாலும் கெட்டு போறாங்க. இது ஒரு உண்மையான விஷயம் தான். நம்ம பாயினா சொன்னது மாதிரி அதே அளவுக்கு நட்பு ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு. நம்ம நல்லா வளர்த்திருந்தாலும் அதையும் இதையும் சொல்லி கொடுத்து கேட்டுறாங்க. ரோட்ல ஓட்டுற வண்டி மாதிரி தான். நம்ம நல்லா ஓட்டினாலும் எதிரில் வரவங்க சரியில்லைன்னா நம்ம கேள்வி. அதனால பிள்ளைங்க நண்பர்களாலே கெட்டு போறாங்க. இது ஒரு உண்மையான விஷயம் தான். ஆனா எல்லாத்துக்கும் மேல பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு, அவங்க தவறான வழியில போறதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான். அவங்களான பிள்ளைங்களுக்கு பொறுப்பு. அவங்க நினைச்சா பிள்ளைகளை கண்டிக்க முடியும், சரியா வளர்க்க முடியும். அவங்க யாரோட பேசுறாங்க, யாரோட பழகுறாங்க என்பதையும் கவனிக்கணும். அவங்க எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க என்பதையும் கவனிக்கணும். பெற்றவங்க நினைச்சாதான்
எனவே பிள்ளைகள் கெட்டு போவதற்கு பெற்றோர் காரணமாயிட்டாங்க. எனவே பிள்ளைகள் கெட்டு போவதற்கு முழுக்க முழுக்க காரணம் பெற்றோர்கள் தான் என்று கூறி இந்த கருத்தை நம்ம